என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அதாவது இங்கே உள்ள மாணவர்கள் வந்து மலேசியா சென்று சிலம்பாட்டத்தில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. இதை வந்து மினிஸ்டர் விதமாகும் இந்த மாணவிகளுக்கு பயிற்சி அளித்த இந்த மாஸ்டர் வந்து மூவேந்தர் மீடியா சார்பாக வணக்கம். அதாவது மலேசியாவில் தேசிய அளவில் நடந்த சிலம்பாட்ட போட்டியில் நம் தமிழ்நாட்டை சார்ந்த மாணவிகள், அதுவும் தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை சார்ந்த மாணவிகள் எண்ணற்ற பேர் இதில் கலந்து கொண்டு இந்த வீர சிலம்பாட்டத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த மாணவிகள்கிட்ட அந்த வெற்றியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக வணக்கம்டா. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து மலேசியாவுக்கு போயிருக்கீங்க, சிலம்பாட்டத்தில் வந்து கலந்துருக்கீங்க. இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? இந்த வெற்றி நாங்கள் எங்கள் மாஸ்டராக நாங்கள் போனோம். எங்கள் மாஸ்டருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மாஸ்டர் இல்லாட்டினா நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஊர் ஜனங்களுக்கும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண மக்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸு இவ்வளோ தூரம் துணிச்சு எங்களை அனுப்பிவிட்டதுக்கு அவங்களுக்கு நன்றி. ஓகே, அப்படியே மாணவிகளுக்கு மலேசியாவில் பயிற்சி அளித்த மாஸ்டர் தான் ஒரு சில சொன்னேன். சார் வணக்கம். இப்போ மலேசியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை பேருக்கு வந்து போயிருக்காங்க. உங்களோட அந்த சிலம்பாட்ட பயிற்சியில் எப்படி இருந்தது? எந்த மாதிரி, ஏன்னா நாங்கள் அங்கே அந்த இடத்துல பார்க்க முடியல, அவங்களோட திறமைகள் எந்த மாதிரி இருந்தது? நம்ம எப்பயுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, இந்தியாவை சேர்ந்தவங்க எதுலேயும் கம்மி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த நாட்டுக்காரங்க ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. ஒரு 15 நாட்டுக்காரவங்க கலந்துக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் இன்டர்நேஷ்னலில் நல்லபடியாக பண்ணாங்க. நம்ம பிள்ளைகளும் எல்லாம் அந்தந்த ஈவெண்ட்டில் இருந்து நிறைய ஃபஸ்ட்டு செகண்டு தான் நம்ம அடிச்சிருக்கோம். நம்ம அப்புறம் மற்றவங்களாம் தேர்டு, அப்புறம் ப்ரைஸ் இல்லாமலாம் இருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாருமே நல்லா ட்ரைனிங் கொடுத்ததுனால, மாஸ்டர் இவங்க கோஆப்ரேஷன் நல்லா கொடுத்ததுனால நம்ம இந்தியாவில் 55 பேர் கலந்துக்கிட்டோம். 55 பேருமே மெடல் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் மாஸ்டர்ஸு, நம்ம திறமை விளையாடின நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நம்ம எல்லா பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. இப்போது நம்ம
பாப்பா பிந்துஸ்ரீ இது மாதிரி ஒரு 4-5 பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப நிதி பொருளாதாரம் வந்து ரொம்ப கம்மியான நிலைமையில் இருந்துச்சு. இதை வந்து நம்ம தம்பிங்க வந்து ஒரு 2 பேர் வந்து எடுத்து வந்து நம்மகிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க போகிறதுக்கு, நம்ம சமூக பிள்ளைய போகிறதுக்காக பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் 58 கிராம ஒருங்கிணைப்பு குழு, தேவேந்திரகுல வேளாளர் 58 கிராம ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கோம். அந்த இதில் உள்ள இளைஞர்களை மொத்தமாக திரட்டி ஒரு 10க்கு மேற்பட்ட இளைஞர்கள் 6 நாளாக மழை வெயிலுன்னு பார்க்காம ஊராக ஓடி அரசு அதிகாரிகளை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கான நிதியை நாங்கள் முழுமையாக திரட்டி அந்த பிள்ளைகளை அனுப்புறதுக்கு முழு வழியும் 58 கிராம ஒருங்கிணைப்பு குழு வந்து முழுமையாக செயல்படுத்துச்சு. அதில் வந்து இப்போ அந்த பிள்ளைய ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கப்ப அந்த எனக்கு மட்டும் இல்லை, என்னை சார்ந்த அந்த அத்தனை இளைஞர்களுக்கு ரொம்ப பெருமையாக தெரியுது. காசு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி 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 சொல்லிக்கிறேன் நான் ரொம்ப. அதுபோக இந்த முதல் பரிசு எடுத்துகிட்டு வந்த இது வந்து இந்த காசு கொடுத்து இந்த பிள்ளைகளை ஒரு ஊக்குவிச்சு அனுப்பிச்ச அனைவருக்கும் ஒரு சமர்ப்பணம் தான். இது நல்ல திறமையான பிள்ளைங்க, எல்லா பிள்ளைகளுமே நல்லபடியாக இது வந்து இப்போ ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்திருக்கு. இதற்கு வந்து தொடர்ந்து நாங்கள் நிறைய இடத்துல பொருளாதாரத்துக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டோம். இனிமேல் வருங்காலத்தில் இந்த பிள்ளைங்க எங்கெங்கே போகிறதுக்கு நம்ம சமூகத்தில் உள்ளவங்களும் முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களும் அமைப்புகளும் கட்சிகளும் இந்த பிள்ளைகளுக்கு நிதியை கொடுத்து உதவுமாறு இந்த காணொலி வாயிலாக அவங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை யாருக்கெல்லாம் சமர்ப்பிக்கணும் ஆசைப்பட்றேன்? நாங்கள் ஜெயிச்சதுக்கே அருண் மாமா பசுபதி மாமா 2 பேர் தான் காரணம். அவங்க தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு எடுத்து எல்லா வேலையும் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீ யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்படுற இந்த வெற்றி பெற்றதை? பசுபதி மாமா, அருள் மாமா, அப்புறம் ராஜ குடும்ப இளையராஜா மாமா அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்காக அவ்வளோனா அலைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். உன்னோட வெற்றி யாருக்கெல்லாம் சமர்ப்பிக்க? எங்கள் அருண் மாமா, எங்கள் பசுபதி மாமாவே எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. அவங்க எங்களுக்காக நிறையாவே திட்டலாம் போய் கேட்டு எங்களுக்கு மலேசியா போகிற அளவுக்கு நிறையா உதவி செஞ்சாங்க. உன்னோட வெற்றி யாருக்கெல்லாம் செலிப்ரேட் பண்ண? அருள் மாமா, பசுபதி மாமா, ராஜகுரும்பர், இளையராஜா, எங்கள் மாஸ்டர், இவங்களுக்குலாம் நன்றி. எங்கள் அம்மாவும் அப்பா வந்து என்னை கஷ்டப்பட்டு அனுப்புனாங்க. அதனால் அவங்களுக்கு நான் என்ன வெற்றியை இது பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கு தான். அப்படி ஆமாப்பா, எங்கள் அப்பா ஆசனாய் எங்கள் அப்பா. ரொம்ப சந்தோஷம். அப்பாவுக்கு தான். எங்கள் அப்பா தான் எல்லாருக்குமே கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தார். அவர் தான் நிதி உதவி எல்லாம் பண்ணார். எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு தான் சமர்ப்பி. அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க, அதாவது நம்ம மாணவ செல்வங்களுக்கு, ஏன்னா நம்ம சமூகத்தை வந்து கல்வி ரீதியாக வந்து நம்ம மேலோங்கி கொண்டு போகணும், பொருளாதார ரீதியாக மேலே கொண்டு போகணும் அப்படின்னு வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்மளோட வலைதளங்களை வந்து நம்ம கருத்தில் வந்து பதிவு செஞ்சுட்ருக்கோம். அதனால் இந்த மாணவிகள் வந்து பல சிரமங்களுக்கு மத்தியில் தான், ஏன்னா நம்ம சமூகத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆளுக்கு ஒவ்வொரு ரூபா போட்டிருந்தாலும் இவர்கள் வந்து எளிமையான முறையில் பணத்தில் அவரை ஒரு சிக்கல் இல்லாமல் அளவுக்கு அந்த மன உளைச்சல் இல்லாமல் அவங்க இன்னும் வந்து திறமையாக விளையாடி இருக்க முடியும். அதனால் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் போன்று திறமை உள்ள யாராக இருந்தாலும் நம் சமூகம் மட்டுமல்லாமல் எல்லாரும் அவங்களை வந்து ஊக்கப்படுத்தி இது தமிழருக்கான வெற்றியாக கொண்டாட வேண்டும் என்பதே இந்த மூவேந்தர் வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறோம். வணக்கம், என் பேர் ஷாயின் ஃபாத்திமா. தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியிலேருந்து நான் வந்திருக்கேன். நான் சமீபமாக தேவேந்திரகுல சமூகத்துக்காக தான் நான் குரல் கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி குரல் கொடுக்கும்போது என்கிட்ட வந்து உத்தபுரம் பகுதியிலேருந்து தம்பி அருள் பாண்டியும் பசுபதி பாண்டி தம்பியும் 2 பேர் வந்திருந்தாங்க. வந்து அக்கா இந்த மாதிரி மலேசியாவுக்கு போகணும், குழந்தைகள் 4 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதி உதவி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம சமூகத்திட்டே நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பாதி பேர் வந்து என்ன சொன்னாங்க, தேவேந்திரகுல சமூகத்திலேருந்து நீங்கள் எப்படி இஸ்லாமிய பெண் வந்து எப்படி கேட்கலாம், இது உண்மையா பொய்யா அப்படின்னு பாதி பேர் சொன்னாங்க. இருந்தாலும் நான் திருப்பி அந்த பதிவு போட்டே இருந்தேன். இது உண்மையான சம்பவம். ஏன்னா குழந்தைகள் அத்தனை பேரும் சிலம்பத்தில் அவ்வளோ ஆர்வமாக இருந்த குழந்தைகள். ஆனால் வந்து ஒரு சின்ன நிதி உதவினால் போகாமல் இருக்கக்கூடாது, தடைப்படக்கூடாது அப்படின்றனால நான் எல்லா இடத்துலையுமே நான் வந்து குரல் கொடுத்து, அதாவது தேவேந்திர சமூகம் வந்து அத்தனை தலைவர்கள்ட்டையும் அமைப்புமார்கள்ட்டையும் நான் குரல் கொடுத்து கேட்டுகிட்டே தான் இருந்தேன். தங்களால் முடிஞ்ச நிதி ₹1 கூட நீங்கள் போடுங்க, இந்த குழந்தைகள் போகிறதுக்கு நம்ம சமூகத்துக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இருந்தாலும் பாதி பேர் என்ன சொன்னால், இது நம்பலை, அது எப்படி வந்து இந்த மாதிரி போவாங்க, செலக்ட் ஆகி போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி வச்சாங்க. மற்ற சமூகத்தாரங்கள் நிறைய பேர் கொடுத்து எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் இருக்கோம். இந்த குழந்தைகளும் அவங்க வருசநாடு பகுதியிலும் சரி, உசிலம்பட்டி எலுமலை பகுதியிலும் சரி, அவங்களால முடிஞ்ச அமைப்பு எல்லாட்டையுமே பணத்தை வந்து வாங்கிட்டு நல்லபடியாக போயிட்டு. ஆனால் ஒரே ஒரு இந்த பிள்ளையை வச்ச நம்பிக்கை ஒன்று தான், நாங்கள் போனால் எங்கள் சமூகத்துக்கு ஒரு வேறு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிச்சு.
அதே மாதிரியே போய் முதல் பரிசு வென்றுட்டு நம்ம பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்க. இதுவே ஒரு முதல் மாற்றமாக இருக்கும். இப்போ நாங்கள் பணத்துக்கே அடித்தர மட்டத்திலேருந்து தான் நாங்கள் வந்தோம். நிறைய இடத்துல போய் ஸ்பான்சர் கேட்டு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல. அதில் என் தம்பி பசுபதியும் அருளும் தான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு அவங்களாம் தேடி வந்தாங்க. ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் போட்டு அதை பார்த்துட்டு அவங்க எங்களை தேடி வந்தாங்க. இப்போ அது மூலயமா போய் அவங்களுக்கு இன்னொருத்தவங்க கனி ராஜான்னு சொல்லிட்டு இளையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சர்க்கிளில் இருக்க எல்லா பேருமே உதவி பண்ணாங்க. அவங்க படிக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், 1 ரூபா காயின் கொண்டு என் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்து நீ போயிட்டு வாப்பா, எங்களால் இப்போதைக்கு இதான் முடியும் அப்படின்னு என் பிள்ளையோட ஸ்கூலில் ஒரு 6000 ரூபா பக்கம் என் பையனோட ஸ்கூல்லையும் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கெல்லாம் போய் அதுக்கான மார்க் எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே சந்தோஷம். நான் இதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். என் பிள்ளைகளுக்கு பண்ண உதவிக்காக எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணுறேன். எங்கள் பொண்ணு 2 பேரையா, மூத்த பிள்ளை பேர் கோடீஸ்வரி, இளைய பிள்ளை பேர் சாருலதா. நாங்கள் வெளியே ஸ்பான்சர் கேட்டு அலைஞ்சோம். ஒரு ஆள் கூட உதவி செய்கிற மாதிரி இல்லை. போன இடத்துல நீங்களாம் வெளிநாட்டை நினச்சி பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. எப்படி அடுத்தவங்க போலீஸ்கிட்ட சொல்லி உங்களை பிடிச்சி உள்ளேலாம் போட்டுருவோம், நீங்கள் ஏமாற்றி கேட்குறீங்களா, இப்படிலாம் பேசுனாங்க. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம், என் பெயர் பன்னீர்செல்வம். இப்போ இந்த சிலம்பக்கலை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பரவலாக இப்போ விழிப்புணர்வோடு குழந்தைகள் பழகிட்டு இருக்காங்க. இது தமிழர்களின் ஆதிக்கலை மற்றும் கலைகளுக்கெல்லாம் தாய்க்கலை இந்த சிலம்பக்கலை. இந்த கலையை நம்ம கற்றுக்கிறது மூலமாக ஒரு மறைமுகமாக நமக்கு குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி, தன்னம்பிக்கையெல்லாம் கொடுக்கும். அதுபோக தற்காப்பு கலைகளில் முதல் கலை நம்ம சிலம்பக்கலை. இந்த கலையை நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம குழந்தைய வின் பண்ணிட்டு வரதில் ஒரு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தோன்றின கலை, அதனால் தமிழ்நாட்டு குழந்தைகள் தான் அங்கே வின் பண்ணுவாங்க எங்கே போனாலும். அதனால் எங்களுக்கு சந்தோஷம். 2வது, இவ்வளோ கடைக்கோடி கிராமம், மலை கிராமம், எங்கள் கிராமம்லாம் பார்த்திங்கன்னா மலை கிராமம். இதில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் நம்ம தமிழர்களோட பெருமையை பரப்புற விதமாக இந்த சிலம்பகத்தில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக இந்த குழந்தைகளுக்காக ஸ்பான்சர் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் கௌதம் அகாடமியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இது சம்மந்தமாக அரசு தரப்பில் இது நம்ம மாணவிகளுக்கு நிதி எதுவும் கொடுக்கப்படுங்க? நிதி இது வரைக்கும் தரல. ஆனால் நம்ம தெரிஞ்ச அதிகாரிகள், நம்ம நண்பர்கள், அவங்களோட உதவி மூலமாக தான் இந்த குழந்தைகள் வெளிநாடுக்கு போய் சாதனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. சரிங்க. தேனி மாவட்டம் வருசநாடு அம்பேத்கர் நகர் கிராம பொதுமக்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க, கடைக்கோடி கிராமத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வளர்ந்த பிள்ளைங்க. பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் விளையாட்டில் ரொம்ப திறமை இருந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் பண வசதி இல்லை. ஆனால் நிறைய பேர் உதவி செய்ய முன் வந்தாங்க. அவங்க மென்மேலும் வளர்கிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம். அதேமாரி கிராம பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து, வருஷநாட்டை சேர்ந்த கிராம பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவி செஞ்சால் இவங்க மென்மேலும் வளர்கிறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.